வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சுக்கு மல்லி காஃபி வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 4 பீஸ் அளவுக்கு வந்துட்டு சுக்கு எடுத்துருக்கிறேன். எடுத்து தோலை நல்லா சீவிட்டு உரலை போட்டு இடித்து எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் இல்லை, இந்த அளவுக்கு வந்து இடிச்சுக்கிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு, அப்புறம் வந்துட்டு ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், நல்லா வாசனை வரணும், அதே நேரத்தில் வந்து கருகிடக்கூடாது. அப்புறம் வந்து சுக்கு இஞ்சி ரெண்டையுமே யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு தோலை சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து அது பித்தத்தை உண்டாக்கும். இப்போ வந்து இடித்து வச்சுருக்கிற சுக்கை வந்து சேர்த்துக்கலாம். சுக்கை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கவனமாக இருக்கணும், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும் சுக்கு இடிச்சிருக்கிறதுனால, அதனால் கீழே வந்து கருகி போயிடும். அதனால் வந்து நல்லா பார்த்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு இப்போ வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிடணும். நல்ல வாசனை வரும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா கவனமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா இந்த இதே பாத்திரத்தில் வச்சிடக்கூடாது, தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வைக்கணும். இப்போ நான் எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். சின்ன ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கூட குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் பெரிய ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு பவுடர் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக தான் இருக்குது. இந்த பவுடரை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு காஃபி போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு காஃபி வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். காரம் வந்துட்டு குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். நல்லா ஸ்ட்ராங்காக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா தழைச்சி கொதிக்கிறப்போ தான் வந்துட்டு நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் அளவுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்து நம்மளோட இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வச்சுருந்தா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம், பனங்கல்கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எது சேர்த்தாலுமே இந்த கருப்பட்டி சேர்க்குற அளவுக்குள்ள டேஸ்ட் வராது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். அந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலாம், ஒரு 2 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்க, நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமே நல்லா ஹீட் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிடலாம். பார்த்து ஃபில்டர் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட சுக்கு மல்லி காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து தலைவலி, அப்புறம் அஜீரண கோளாறு, அப்புறம் இந்த சளி பிடிச்சிருக்கிறப்போ, அப்புறம் இந்த மழை நேரம் இந்த டைமில் எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இதை குடிச்சிங்கன்னா நல்லா ரிலீஃபாக இருக்கும். இந்த தலைவலிலாம் இருக்கிறப்ப இதை குடித்தா நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த பவுடரை வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த ட்ரை ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த காஃபியை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள்கிட்ட துளசி இலை இருந்துச்சுன்னா ஒரு 4 துளசி இலை போட்டுக்கிடலாம். நீங்கள் அந்த காஃபி கொதிக்க விடுறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.